2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த பகுதி இப்பொழுது இஸ்ரேல் நாடு என்று அழைக்கப்படும் பாலஸ்தீனம் ஆகும். பாலஸ்தீனத்திலே வடப்பகுதியிலே இந்த மேப் பார்க்குறீங்களா, அதில் வடப்பகுதி, அதாவது மேலே சின்னதாக இருக்கு பாருங்க முக்கோணம், அது கலிலேயா கடல், அதை ஒட்டிய பகுதிகள் கலிலேயா என்று அழைக்கப்படுது. அதுக்கு கீழே தென் பக்கத்திலே அந்த பகுதிக்கு பேர் சமாரியா, அதற்கும் கீழே யூதேயா என்று அழைக்கப்படுகிறது. எருசலேம் பட்டணம் யூதேயால் தான் இருந்தது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கலிலேயாவிலே ஊழியம் செய்துவிட்டு கடைசியாக எருசலேமுக்கு திரும்பி வரும்போதுதான் பல நிகழ்ச்சிகள், உரையாடல்கள் நடந்ததாக நாம் அறிகிறோம். இப்பொழுது லூக்கா சுவிசேஷத்தை பற்றி நாம் கற்றுக்கொண்டவைகளை நாம் சீக்கிரமாக ஒரு ரிவ்யூ பண்ணி பார்க்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மன பயிற்சி அல்லது சிந்தனை பயிற்சி, அதாவது ரிவ்யூ அல்லது ரீகால். ரிவ்யூனா திருப்பி யோசித்து பார்க்கறது, எடுத்து கூட பார்க்கலாம். ரீகால்னா திருப்பி யோசித்து பார்க்கறது, மீண்டும் யோசித்து பார்ப்பது. இதை தான் நம்ம ரொம்ப முக்கியமாக கற்றுக்கொள்ள வேண்டும் வேதத்தை படிக்கும்போது. பரீட்சை எழுதும்போது கூட, பரீட்சைக்காக ஆயத்தம் பண்ணும்போது நம்முடைய பிள்ளைகளுக்கு பார்க்குறீங்கன்னா அந்த ரிவிஷன் டெஸ்ட் வைக்கிறாங்க, திருப்பி கேட்குறாங்க படித்த பாடத்தை. அதே போல தான் பைபிள் படிக்கும்போது, வாசிக்கும்போது நம்ம ஒரு வாசித்து முடித்தோடனே திருப்பி யோசித்து பார்க்கணும், என்ன வாசித்தோம், என்ன அதில் முக்கியமான வார்த்தை. லூக்கா சுவிசேஷத்தை பற்றி நாம் வாசித்தோம், லூக்கா சுவிசேஷத்தை பற்றி நாம் கேள்விப்பட்டோம். முக்கியமாக யார் இதை எழுதுனான்னு கேட்டால் என்ன சொல்லிடலாம், லூக்கா எழுதினார். லூக்கா யாரு? அவர் ஒரு கிரேக்க நாட்டு மருத்துவர். யாருக்கு எழுதினார்னு கேட்டால் தேயோப்பிலு. தேயோப்பிலு மகா கணம் பொருந்தியவர், மிகுந்த கண்ணியத்திற்கு மரியாதைக்கு உரியவர். லூக்கா ஒருத்தர் தேயோப்பிலு என்ற இன்னொருத்தருக்கு எழுதினார். யாரை பற்றி எழுதினார்? ஆண்டவராய் இயேசுவை பற்றி எழுதினார். அவர் எழுதின 2 புத்தகங்கள் புதிய ஏற்பாட்டில், லூக்கா சுவிசேஷம் 3வது புத்தகம், அப்போஸ்தலர் நடபடிகள் அது 5வது புத்தகம். 2 புத்தகங்களின் ஆரம்பத்திலும் அவருடைய பெயரை நாம் பார்க்கலாம். இப்போ நம்ம லூக்கா சுவிசேஷத்தில் கேட்டோம், மனுஷகுமாரன் என்ற வார்த்தை மிக முக்கியமான வார்த்தை என்று நாம் கேள்விப்பட்டோம். அந்த புள்ளி விவரங்கள் கூட காட்டுறாங்க பார்த்தீங்களா, அதை கொஞ்சம் பாருங்க. நீங்கள் ஒருவேளை இப்பொழுது லூக்கா சுவிசேஷம் வாசிக்கிட்டு இருக்கலாம், இது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இதுவரை நல்லா வாசிக்கலன்னா இப்போ இருந்தே ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு ஒருவேளை என்ன தேதியோ அந்த தேதி அதிகாரத்தை வாசித்து பார்க்கலாம். நீங்கள் வேதத்தை வாசிக்கும்போது விஷயங்களை, அதாவது தகவல்களை அறிந்து விளங்கி வாசிக்கணும். வாசதை மறந்துடக்கூடாது, வாசதை மனசில் வச்சுக்கணும். நம்ம கேட்குறோம்ல, மறந்துடாதீங்க அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல, நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், மறந்துடாதீங்க. நீங்கள் வாசிக்கிறத மறக்காமல் இருக்கிறதுக்கு சில டிப்ஸ் கொடுக்கலாம், சின்ன வழிமுறைகள் சொல்லிக் கொடுக்கலாம். அப்படி ஒன்று சொன்னேன், அதான் குட் சமாரிட்டன், லூக் 10. இப்போ நம்ம லூக்கா 13ஆம் அதிகாரத்தை பார்க்க போகிறோம். லூக்கா 13ஆம் அதிகாரத்தை நீங்கள் புதிய ஏற்பாட்டில் 102ஆம் பக்கத்தில் பார்க்கலாம். இது பக்கம் நம்பர் ஏன் சொல்கிறோன்னா, லேசாக நீங்கள் எடுத்துக்கலாம். 102ஆம் பக்கத்தில் லூக்கா 13 இருக்கு. லூக்கா 13ஆம் அதிகாரத்தை நீங்கள் கொஞ்சம் பாருங்க. இப்போ லூக்கா 13ஆம் அதிகாரத்தில் முதல்ல என்ன எழுதியிருக்கு? பிலாத்துன்னு எழுதியிருக்கு. பிலாத் என்பது ஒரு மனிதனுடைய பெயர். அந்த நாட்களில் ஆண்டவராய் இயேசு வாழ்ந்த காலத்தில் கவர்னரா, தேசாதிபதி என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. அவர் தேசாதிபதியாக இருந்தப்போ தான், கவர்னராக இருந்தப்போ தான் இந்த சம்பவங்கள்லாம் நடைபெற்றது. 13ஆம் அதிகாரத்தின் கடைசியை பாருங்க, அதில் என்ன எழுதியிருக்கு? கடைசியில் கொஞ்சம் முன்னால் பார்த்தீங்கன்னா, கடைசியில் 31ஆம் வசனத்தில் ஏரோதுன்னு பார்க்கணும். ஏரோது ராஜா அப்படின்னு கேள்விப்பட்டோம். இப்போ 13ஆம் அதிகாரத்தை ஞாபகம் வைக்கிறதுல ஒரு படி, ஒரு குறிப்பேன்னு கேட்டால், முதல்ல பிலாத்து, கடைசியில் ஏரோது ராஜா. 2 பேருமே அவங்க நல்லவங்க இல்லை. பிலாத்து இயேசுவை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தார். ஏரோது ராஜா தேவனுடைய மக்களுக்கு எதிராகவே இருந்தார். யோவான் ஸ்நானனை கொலை செய்தார். ஆண்டவராய் இயேசுவை அவருக்கு பிடிக்கலை.
கடைசி நேரத்தில் ஏரோதின் அரண்மனைக்கு இயேசு விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டார். இப்போ 13ஆம் அதிகாரம் அப்படின்னு சொன்ன உடனே அட்லீஸ்ட், அதாவது குறைஞ்சபட்சம் ஒரு 5-6 வாக்கியமாவது உங்கள் மனசில் நிற்கணும். என்னெல்லாம்? இப்போ ஆரம்பத்தை பார்த்தா கடைசியை பார்த்தோம். இதை மாதிரி நீங்கள் பைபிள் ஒரு அதிகாரத்தை வாசிக்கும்போது சும்மா அப்படியே வாசிக்கிறத கூட கொஞ்சம் பார்க்கவும் பழகணும். இப்படி தான் பார்க்க பழகலாம். முதல்ல என்ன இருக்குது, கடைசியில் என்ன இருக்குது? 13ஆம் அதிகாரத்தில் முதல்ல என்ன இருக்குது? பிலாத்து. கடைசியில் என்ன இருக்குது? ஏரோதை பற்றி சொல்கிறாங்க. ஏரோது கொலை செய்ய, முதல் வசனம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அங்கேயும் கொலையை பற்றி நடிருக்கு. இப்போ 13ஆம் அதிகாரம்னாலே ஆரம்பத்திலையும் கொலையை பற்றி ஒரு நிகழ்ச்சி சொல்லப்படுது. கடைசியிலும் ஏரோது ராஜா இயேசுவை கொலை செய்ய வகை தேடுறாரு அப்படின்னு பரிசேயர் சில சொல்கிறாங்க. இந்த மாதிரி சில குறிப்புகளை மனசில் வச்சுக்கிட்டு வாசித்தோன்னா ரொம்ப நல்லா வாசிக்கிறத கருத்தாக வாசிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை சும்மா கொஞ்ச நேரம் பார்த்து போயிடாதீங்க. முடிந்த அளவுக்கு உங்கள் பைபிளை திறந்து வச்சுங்க. திறந்து வச்சுட்டே பாருங்கள். நான் உங்களுக்கு மட்டும் சொல்லிக் கொடுக்குற மாதிரி தான் அந்த நிகழ்ச்சியை தயாரிச்சிருக்கோம். ஏன்னா நீங்கள் பைபிள் படிக்க பழகணும். வாசிக்கும் போது என்ன செதறாமல் வாசிக்கணும், கருத்தோடு வாசிக்கணும். வாசித்த மனசுக்குள்ளே என்ன பண்ணணும், வச்சுக்கணும். இப்போ எத்தனை வசனம் இருக்குது பார்த்தீங்களா? 35 வசனங்கள் இருக்குது. நம்ம பைபிள் வாசிக்கும்போது பல விதங்களில் வாசிக்கலாம். வேகமாக வாசிக்கலாம். பிலாத்து சில கல்லையருடைய ரத்தத்தை அவருடைய பலிகளுடைய கலந்திருந்தான், இப்படியும் வாசிக்கலாம். ஆனால் கவனமாக வாசிக்கலாம். யாரை பற்றி எழுதியிருக்கு, யாரு அங்கே பேசுகிறா, யாரை பற்றி என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு மனசில் வச்சுக்கிட்டே வாசிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு வாசி காமிக்கிறேன், நீங்களும் என் கூட சேர்ந்தே வாசிக்கலாம். ரெடியா? வாசிப்புமா? லூக்கா 13. பிலாத்து சில கலிலேயருடைய இரத்தத்தை அவர்களுடைய பலிகளோட கலந்திருந்தான். அந்த வேளையிலே அங்கே இருந்தவரில் சிலர் அந்த செய்தியை அவருக்கு அறிவித்தார்கள். இயேசு அவர்களுக்கு பிரயோத்தரமாக, அந்த கலிலேயருக்கு அப்படிப்பட்டவர்கள் சம்பவித்ததினாலே மற்ற எல்லா கலிலேயரை பார்க்கிலும் அவர்கள் பாவிகளாய் இருந்தால் என்று நினைக்கிறீர்களோ? அப்படி அல்ல என்று உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் மனம் திரும்பாமற் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள். சீலோவாமிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொண்டது. எருசலேமில் குடியிருக்கிற மனுஷர் எல்லாரிலும் அவர்கள் குற்றவாளிகளாய் இருந்தால் என்று நினைக்கிறீர்களோ? அப்படி அல்ல என்று உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் மனம் திரும்பாமற் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள் என்றார். இப்போ நல்ல கருத்தா வாசிச்சிருக்கும். இப்போ வாசிக்கும்போது ஒரு அதிகாரத்தில் பத்திகள் இருக்கு என்று நாம் கேட்டோம். இந்த அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா எத்தனை பத்தி இருக்குன்னு நம்ம கவனிக்கலாம். 6வது வசனத்தில் ஒரு பத்தி ஆரம்பிக்கும், 2வது பத்தி ஆரம்பிக்கும். ஏன்னா அப்பொழுது என்று இருக்கிறது 6வது வசனத்தில். அப்பொழுது 6லேருந்து 9ஓட அந்த பத்தி முடிஞ்சிருது. ஏன்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வசனத்தை பாருங்க எப்படி ஆரம்பிக்குது பார்த்தீங்கன்னா, ஒரு ஓய்வு நாளின் ஆரம்பிக்குது. இந்த 10ஆம் வசனத்திலிருந்து 17 வரை அந்த ஜெப ஆலயத்தில் ஓய்வு நாளில் நடைபெற்ற ஒரு அற்புதம். யார் சுகமாக்குனா? இயேசு ஒருத்தர் தான் சுகமாக்க முடியும். யார் சுகமானா? அங்கே கூனியா, குனிந்த மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு இஸ்திரி, ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்க ஜெப ஆலயத்துக்கு வந்துருந்தாங்க. அதை பற்றி தான் இந்த பகுதியில் நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 18வது வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரை ஆண்டவர் 2 உவமைகளை சொல்லுகிறார். அதுக்கப்புறம் 22வது வசனம், அது ஒரு தனி வசனம் மாதிரி தெரியுது. 23லேருந்து அது ஒரு நீண்ட பகுதி. 23லேருந்து 30 வரை அது ஒரு பத்தி. 31லேருந்து 35 வரை இன்னொரு பத்தி. அந்த 23லேருந்து 30 வரை உள்ள பத்தியில 23ஆம் வசனத்தை பாருங்க. அந்த ஆரம்பத்தை, அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, ரட்சிக்கப்படுகிறவர்கள் சில பேர் தானோ என்று கேட்டான். இப்ப என்ன பண்றோம்? ஒரு அதிகாரத்தை வாசிக்கும் போது, இப்ப நீங்க வாசிக்க முன்னாடி கேட்டுக்கிறோம்,
ஒன்று சொன்னேன், என்ன சொன்னேன், முதல் வசனத்தையும் கடைசி வசனத்தையும் பாருங்கள், ஆரம்பத்தையும் முடிவும் பாருங்கள், அங்கே என்ன இருக்குது. இதை மனசில் வச்சுக்கிட்டே வாசித்தோன்னா கருத்தாக வாசிக்கணும். அந்த அதிகாரத்தினுடைய தொடர்ச்சியை கவனிக்கலாம். ரெண்டாவது, இந்த அதிகாரத்தில் எத்தனை பத்தி பிரிவுகள், எத்தனை பத்திகள் இருக்கின்றன நம்ம பார்த்தோம். 1-5, 6-9, 10-17, 18-22, 23-30, 31-35. இந்த சின்ன குறிப்பை மனசில் வச்சுக்கணும். நீங்கள் குறிச்சிக்கலாம் அப்படியே. 1-5, 6-9, 10-17, 18-22, 23-30, 31-35. இப்போ மனசில் ரீகால் பண்ணும், திருப்பி யோசிக்கணும். 13 என்ன படித்தோம், முதல்ல பிளாத்து, அப்புறம் ஏரோது. 6:37 என்னென்ன படித்தோம். கொஞ்சம் பேர் யாரோ சொல்கிறாங்க, அதுக்கு ஆண்டவராக இயேசு சொல்கிறாரு. அந்த பகுதியில் ஒரு முக்கியமான வார்த்தை என்னன்னு கேட்டால், இப்போ நீங்கள் பாருங்கள், பைபிளையே பாருங்கள், உங்கள் பைபிளில் பாருங்கள், இல்லைன்னா ஸ்க்ரீனில் காட்டுறாங்க பாருங்கள். 3வது வசனமும் 5வது வசனமும் ஒரே மாதிரி இருக்குது. பார்த்தீங்களா, 3வது வசனமும் 5வது வசனம் ஒரே மாதிரி தான் இருக்குது. அது ரொம்ப முக்கியமான ஒரு வாக்கியம் இருக்குது. நீங்கள் மனந்திரமாமற் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள். நம்ம பொதுவாக வாக்குத்தத்தம் ஆசீர்வாதம் கேட்கும். இந்த வசனம் ரொம்ப ரொம்ப எச்சரிப்பாக இருக்குது, நமக்கு பயப்படுற மாதிரி இருக்குது. மனந்திருமாமற் போனால் எல்லாரும் கெட்டு போவீர்கள் ஆண்டவராக இயேசு சொன்னார். 2 முறை அந்த பகுதியில், சின்ன பத்தியில் 2 முறை வருது. 3வது வசனத்துலேயும் வருது, 5வது வசனத்துலேயும் வருது. இதை கவனிச்சிங்களா? இப்படி தான் பைபிளை கவனமாக பார்க்கணும். இப்படி வாசித்தோம்னா நம்ம வாசிக்கிற நினைவில் நிற்கும். இப்போ இந்த பத்திக்கே ஒரே ஒரு வாக்கியம் நமக்கு வேணும்னா என்னன்னா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸ்க்ரீனை பாருங்கள், எந்த வார்த்தை முக்கியமாக காட்டுறாங்க, ஹைலைட் பண்ணுறாங்க? மனம் திரும்புதல். மனம் திரும்புதல். இப்போ 13ஆம் அதிகாரத்தில் மனம் திரும்புதல்ன்ற வார்த்தையை நம்ம பார்க்கணும். முதல் பத்தியில். 2வது பத்தியில் நீங்கள் அப்படியே பாருங்களேன். 2வது பத்தியில் ஒரு உவமை. இந்த அதிகாரத்தில் ஆண்டவர் முக்கியமாக 3 உவமைகளை சொல்கிறாரு. அதில் ஒரு உவமை தான், திராட்சை தோட்டத்தில் அத்தி மரத்தை நட்டு கனியை எதிர்பார்த்து அவருக்கு ஏமாற்றம் ஆகி போச்சு, வெட்டிடலாம் அப்படின்றார். அப்புறம் தோட்டக்காரன் சொல்கிறாரு, ஐயா இந்த வருஷமும் இது இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி ஏறு போடுவேன், கனி கொடுத்தால் சரி, கனி கொடாவிட்டால் இதை வெட்டி போடலாம் என்றார். இந்த உவமையை சொல்றார். உவமைனா ஒரு சிறிய கதை. பரலோகத்தின் சத்தியத்தை நாம் விளங்கிக் கொள்ளக்கூடிய விதத்தில் நாம் அடிக்கடி பார்க்கக்கூடிய சூழ்நிலையிலிருந்து ஆண்டவர் சொன்ன சின்ன கதைக்கு பேர் தான் உவமை, ஆங்கிலத்தில் பேரபிள். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா எத்தனை பேரபிள் இருக்குன்னு நம்ம பார்த்தோம்? ஸ்க்ரீனில் பாருங்க, எத்தனை உவமைகள் லூக்கால இருக்குன்னு காட்டுறாங்க. சரி, இப்போ பாருங்க, இந்த முதல் பத்தியை கவனிச்சோம். 2வது பத்தியில முக்கியமான வார்த்தை 6வது வசனத்துல கனி இருக்கு, 7வது வசனத்திலையும் அந்த கனியை அப்படின்னு இருக்கு. 9வது வசனத்துல பாருங்க, அங்கேயும் கனின்னு இருக்கு. அப்ப கனீர்னு நீங்க சொல்லிடலாம். என்னது கனி? 2வது பத்தி என்ன கீவேர்ட், முக்கியமான வார்த்தை கனி, ஃப்ரூட். முதல்ல ரிப்பன்ட், சேஞ்ச். 2வது பத்தியில கனி. 3வது பத்தியில 12வது வசனத்துல விடுதலைன்ற வார்த்தை. ஒரு பத்திக்கு ஒரு சின்ன வார்த்தையை வச்சுக்கணும். இப்போ 3 வார்த்தை பார்த்துருக்கோம். இப்போ 13வது அதிகாரத்தை நம்ம அப்படி திருப்பி யோசிச்சு பார்த்தோம்னா என்னெல்லாம் யோசிக்கலாம்? மனம் திரும்பு, கனி, கனி கொடுத்தா கொடாவிட்டா கொடுக்காவிட்டால், 3வது விடுதலை. இப்படிதான் நம்ம மனசுக்குள்ள இதை வச்சுக்கிறது. அதுக்கப்புறம் 19வது வசனத்துல கடுகு விதை வளர்ச்சியை குறிக்குது. அதுக்கு அடுத்து புளித்த மாவு, இன்ஃப்ளூயன்ஸ், அதாவது கொஞ்சம் புளித்த மாவு எல்லாத்தையும் புளிக்க வைக்குது. அதுவும் ஒரு உவமை தான். அதுக்கப்புறம் ஒரு பெரிய பகுதி, நீளமான பகுதி இருக்கு. ஒருத்தர் கேட்கிறாரு, ஆண்டவரே ரட்சிக்கப்படுகிறவர்கள் சில பேர் தானா?
இவ்வளோ கஷ்டமா ரட்சிப்புனா அப்பா ஆண்டவர் சொல்றார், அதையும் விளக்கி சொல்றார், அதையும் ஒரு காட்சி மூலமா கொடுக்குறார். அங்க பார்த்தீங்கன்னா வாசல் அல்லது கதவு அப்படின்ற ஒரு கருத்தை பார்க்கலாம், வாசல் அடைபடுறது. அப்புறம் கடைசி அந்த பத்தியில பார்த்தீங்கன்னா ஆண்டவராய் இயேசு ஏறுவது கொலை செய்ய வகை தேடுறான், காத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பதிலா ஆண்டவர் இல்லை, நான் போய் எருசலேமில் ஊழியம் செய்வேன் அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் எருசலேமை பற்றி ரொம்ப பரிதாப உணர்வோடு மனதுருக்கத்தோடு சில வார்த்தைகளை சொல்றாரு. நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஒரு எச்சரிப்பு. லூக்கா 13ஆம் அதிகாரத்தை பார்க்க போறோம். இப்போ 13ஆம் அதிகாரத்துல முதல்லையும் ஒருத்தரை பற்றி பார்த்தோம், பிலாத்து. கடைசிலையும் ஏறும், முதலையும் எச்சரிப்பு, கடைசிலையும் எச்சரிப்பு. எத்தனை பத்திகள்? 6 பத்திகள் கவனிச்சோம். இப்போ இந்த அதிகாரத்தை நம்ம வாசிப்போம். இப்போ ஸ்கிரீன்ல வருது, நல்ல ஸ்லோவா மெதுவா தெளிவா வாசிக்க கேட்கும். நீங்களும் கூட சேர்ந்து ஸ்கிரீனை பார்த்தே வாசிக்கலாம், முழு அதிகாரத்தையும் தொடர்ந்து வாசிக்கலாம், வாசித்து முடிக்கலாம். சுமார ஒரு 5-6 நிமிடங்கள் வாசிக்கலாம். அப்ப கவனமா முழுமையா வாசிக்கணும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம். பிலாத்து சில கலிலேயருடைய இரத்தத்தை அவர்களுடைய பலிகளோடே கலந்திருந்தான். அந்த வேளையிலே அங்கே இருந்தவர்களில் சிலர் அந்த செய்தியை அவருக்கு அறிவித்தார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அந்த கலிலேயருக்கு அப்படிப்பட்டவைகள் சம்பவித்ததினாலே மற்ற எல்லா கலிலேயரை பார்க்கிலும் அவர்கள் பாவிகளாய் இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ? அப்படியல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் மனம் திரும்பாமற் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டுப் போவீர்கள்.
சீலோவாமிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றதே. எருசலேமில் குடியிருக்கிற மனுஷர் எல்லாரிலும் அவர்கள் குற்றவாளிகளாய் இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ? அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் மனம் திரும்பாமற் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டுப் போவீர்கள் என்றார். அப்பொழுது அவர் ஒரு உவமையையும் சொன்னார். ஒருவன் தன் திராட்சைத் தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும். நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணிக் கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாயிருந்தாள். இயேசு அவளைக் கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். இயேசு ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்கினபடியால் ஜெப ஆலய தலைவன் கோபமடைந்து ஜனங்களை நோக்கி, வேலை செய்கிறதற்கு 6 நாள் உண்டே, அந்த நாட்களிலே நீங்கள் வந்து சொஸ்தமாக்கிக் கொள்ளுங்கள், ஓய்வு நாளிலே அப்படி செய்யலாகாது என்றான். கர்த்தர் அவனுக்கு பிரதியுத்தரமாக, மாயக்காரனே, உங்களில் எவனும் ஓய்வு நாளில் தன் எருதையாவது தன் கழுதையாவது தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் அதற்கு தண்ணீர் காட்டுகிறதில்லையா? இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா என்றார். அவர் அப்படி சொன்னபோது அவரை விரோதித்திருந்த அனைவரும் வெட்கப்பட்டார்கள். ஜனங்கள் எல்லாரும் அவரால் செய்யப்பட்ட சகல மகிமையான செய்கைகளை குறித்தும் சந்தோஷப்பட்டார்கள். அவர் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யம் எதற்கொப்பாயிருக்கிறது? அதை எதற்கு ஒப்பிடுவேன்? அது ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் தோட்டத்திலே போட்டான். அது வளர்ந்து பெரிய மரமாயிற்று. ஆகாயத்து பறவைகள் வந்து அதன் கிளைகளில் அடைந்தது என்றார். மேலும் அவர், தேவனுடைய ராஜ்யத்தை நான் எதற்கு ஒப்பிடுவேன்? அது புளித்த மாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவிலே அடக்கி வைத்தாள் என்றார். அவர் எருசலேமுக்கு பிரயாணமாய் போகும்போது பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் உபதேசம் பண்ணிக் கொண்டு போனார். அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, ரட்சிக்கப்படுகிறவர்கள் சில பேர்தானோ என்று கேட்டான். அதற்கு அவர், இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களாலே கூடாமற் போகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். வீட்டெஜமான் எழுந்து கதவை பூட்டின பின்பு நீங்கள் வெளியே நின்று, ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுக்கு திறக்க வேண்டுமென்று சொல்லி கதவை தட்டும் போது அவர் பிரதியுத்தரமாக, நீங்கள் எவ்விடத்தாரோ, உங்களை அறியேன் என்று உங்களுக்கு சொல்லுவார். அப்பொழுது நீங்கள், உம்முடைய சமூகத்தில் போஜனபானம் பண்ணினோமே, நீர் எங்கள் வீதிகளில் போதகம் பண்ணினீரே என்று சொல்லுவீர்கள். ஆனாலும் அவர், நீங்கள் எவ்விடத்தாரோ, உங்களை அறியேன், அக்கிரமக்காரராகிய நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுவார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் ஆபிரகாமையும் ஈசாக்கையும் யாக்கோபையும் சகல தீர்க்கதரிசிகளையும் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறவர்களாகவும் உங்களையோ புறம்பே தள்ளப்பட்டவர்களாகவும் காணும் போது உங்களுக்கு அழுகையும் பற்கடிப்பும் அங்கே உண்டாயிருக்கும். கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும்
தெற்கிலும் இருந்து ஜனங்கள் வந்து தேவனுடைய ராஜ்யத்தில் பந்தி இருப்பார்கள். அப்பொழுது முந்தினோர் பிந்தினோர் ஆவார்கள், பிந்தினோர் முந்தினோர் ஆவார்கள் என்றார். அந்த நாளிலே சில பரிசேயர் அவரிடத்தில் வந்து, நீர் இவ்விடத்தை விட்டு போய்விடும், ஏரோது உம்மை கொலை செய்ய மனதாயிருக்கிறான் என்றார்கள். அதற்கு அவர், நான் இன்றைக்கும் நாளைக்கும் பிசாசுகளை துரத்தி வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்கி 3ஆம் நாளில் நிறைவடைவேன். இன்றைக்கும் நாளைக்கும் மறுநாளைக்கும் நான் நடமாட வேண்டும். எருசலேமுக்கு புறம்பே ஒரு தீர்க்கதரிசியும் மடிந்து போகிறதில்லை என்று நான் சொன்னதாக நீங்கள் போய் அந்த நரிக்கு சொல்லுங்கள். எருசலேமே, எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக் கொள்ள மனதாயிருந்தேன். உங்களுக்கோ மனதில்லாமற் போயிற்று. இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் காலம் வருமளவும் என்னை காணாதிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். நீங்க இப்படிதான் வாசிக்கணும். வேதத்தை இப்படி வாசிங்கன்னா அது உங்களுக்கு ஆசீர்வாதம். இப்ப இந்த 13 இருக்கு, 13ல மனம் திரும்புதல் இருக்கு. 13ல ஒரு 3 பாக்குறீங்கல்ல, லூக்கா 3லயும் பாருங்க, அங்கேயும் மரம் கனி 13 அது வருது. ஞாபகம் வச்சுக்கலாம் லேசா. 13ஆம் அதிகாரத்தை பற்றி இதெல்லாம் நம்ம மறக்கவே கூடாது. இப்ப 13ஆம் அதிகாரத்துல இந்த முதல் பத்தியில சில குறிப்புகளை நான் சொல்ல வரும். இப்ப கலிலேயருடைய ரத்தத்தை அவர்களுடைய பலிகளோட கலந்திருந்தான் அப்படின்னு வாசிக்கிறோம். நமக்கு அது என்னன்னு தெரியல. வேத ஆராய்ச்சி குறிப்புகள் தான் இங்க நமக்கு உதவி செய்யும் நம்ம விளங்கி படிக்கிறது. நம்ம வாசிட்டே போயிருப்போம், பிலாத்து கலிலேயரோட ரத்தத்தோட பலிகளோட கலந்திருந்தான் அப்படின்னு. ஆனா நல்லா பார்த்தோம்னா என்னன்னு கேட்டா, இந்த நம்ம பார்த்தோம்ல மேப்ல, கலிலேயால வாழ்ந்தவங்களுக்கு பேரு கலிலேயர். கலிலேயர் அவங்களுக்கு மேல அதிகாரத்தில் இருந்த ரோம ஆட்சியாளர்களை விரும்பல, சிலர் அவர்களை எதிர்த்தார்கள். அப்ப எதிர்த்தனால பிலாத்து அவர்களை ஒடுக்க விரும்பினான். அப்ப என்ன பண்ணா, அவங்க ஆராதனை பண்ணிட்டு இருக்கும்போது, அதாவது பலி செலுத்திட்டு இருக்கும்போது, ஒரு சில ரோம போர்ச்சேவர்ல அந்த சீருடையில அனுப்பாம சாதாரண உடையில, நம்ம சொல்லுவோம்ல மஃப்டின் பிளெயின் க்ளோத்ஸ், அப்படி உள்ள அனுப்பி அவர்களை கொன்று போடுறாங்க. ஆராதிக்கும் போதே கொல்லப்படுறாங்க. இத ஆண்டவரை ஏசிட்ட சொல்றாங்க. அப்பதான் அவர் சொல்றாரு, நீங்கள் மனம் திரும்பாமற் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள். அப்புறம் ஆண்டவரே சொல்றாரு, தென் பகுதியில் இன்னும் கொஞ்சம் வேற இடத்துல, சீலோவா என்ற இடத்துல சில யூத மக்கள் பயந்து போய் அங்க கொடுக்கப்பட்ட ஒரு வேலையை ரோம அரசாட்சிக்காக நிறைவேற்றுறாங்க. அந்த கோபுரம் அப்ப கட்டுறாங்க, அது இடிஞ்சு விழுந்து 12 பேர் செத்து போறாங்க. இப்போ ஒரு இயற்கை பேராபத்தோ அல்லது ஒரு விபரீதமான மரணமோ ஏற்பட்டா கடவுளே தண்டிச்சாரு அப்படின்னு நம்ம பொதுவாக எல்லாரும் யோசிக்கிறோம். ஆனா நம்ம என்ன யோசிக்கணும்னா, மனம் திரும்பாவிட்டால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவார்கள். இந்த பத்தியில உள்ள பாடம் இதுதான். அப்ப நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இதை மறக்க கூடாது. இதுதான் நம்ம ஞாபகம் வைக்கிறதுக்கு ரொம்ப முக்கியம். நம்ம மனம் திரும்பி இருக்கோமா? ஒவ்வொரு நாளும் மனம் திரும்பிட்டே இருக்கணும், ஆண்டவரை நோக்கி திரும்பி கொண்டே இருக்கணும். இதுதான் இந்த முதல் பத்தியில ஒரே ஒரு வார்த்தை, என்னது? மனம் திரும்புதல். நம்ம கேட்கக்கூடிய கேள்வி என்னது? நான் மனம் திரும்பி இருக்கிறேனா? இதுதான் யோவான் ஸ்நானகன் பிரசங்கித்தார் 3ஆவது அதிகாரத்தை, லூக்கா 3ல மத்தேயு 3ல இதை நம்ம படிக்கிறோம். மனம் திரும்புதல், மனம் திரும்புங்கள்னு சொன்னார். வார்த்தையை நம்ம மனசுக்குள்ளேயே வச்சுக்கணும். நான் மனம் திரும்பணும், ஆண்டவரை நோக்கி திரும்பணும், பொல்லாத வழிகளை விட்டு திரும்பணும்.
தவறான பாதையை விட்டு திரும்பணும், உலக சிற்றின்பங்களை விட்டு திரும்பணும். 2வது பகுதியில் திராட்சை தோட்டத்தை பற்றி பார்க்கணும். இப்போ நல்லா பாருங்க, இதில் 7வது வசனத்தில் 2வது வரியில் அங்கே சொல்றாரு, அந்த ஓனர் சொல்றாரு, இதோ 3 வருஷமாய். அந்த இடத்துல 3ன்னு எழுதிக்கலாம். 6வது வசனத்தில் 3வது வரியில 1ன்னு சொல்றாரு. ஒரு அத்திமரம் 3 வருஷம். நீங்க பார்க்க பழகிட்டீங்களா அப்படின்னா என்னன்னு கேட்டீங்களா, அந்த பாருங்க, ஒரு பக்கத்துல 1 எண்ணில் எழுதிங்க. 3 முன்னாடி 3 எழுதுனா 2ஐயும் சேர்த்தா 13 தெரியுதா? இனிமே உங்களுக்கு மறக்க கூடாது. லூக்கா 13ல 2வது பத்தியில 3 வருஷம் கனி கூடாத மரத்தை பற்றி எழுதியிருக்கு. சரி, லூக்கா 13ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிக்கிட்டு இருக்கோம். எப்படி வாசித்தா மனசுல அப்படியே நிறுத்திக்கலாம், வாசிக்கும் போது எப்படி பார்க்கறது, பார்த்து வாசிக்கிறோம், ஆனா வாசிக்கிறத பார்க்கிறோமா? இங்கிலீஷ்ல சீன்னு சொல்லலாம், எஸ்இ அப்சர்வ், கவனமா பார்க்கறது. ஆண்டவர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். வேதத்தின் சத்தியங்கள் நம்ம உள்ளத்துக்குள்ள இருக்கும். லூக்கா 13 வாசிக்கும் போது அதை பாருங்க, அந்த 13 நம்பர் காட்டுறாங்க, அது அப்படியே ஸ்பிளிட் ஆகுது பாருங்க, 1:3. எந்த புத்தகம்னு கேட்டா வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அந்த வசனத்தை நீங்களே வாசிங்க, நல்லா பாருங்க. யாருக்கெல்லாம் ஆசீர்வாதம், யாரெல்லாம் பாக்கியவான்? வாசிக்கிறவன், கேட்கிறவன், கை கொள்ளுகிறவன். இப்போ நீங்க வாசிக்கிறீங்க, கேட்குறீங்க, பார்க்குறீங்க, இதன்படி நீங்க வாழணும், செய்யணும். இப்போ லூக்கா 13ன்னு யோசித்தா
வெளிப்படுத்தின விசேஷம் 1:3 உங்களுக்கு ஞாபகம் வரலாம், லூக்கா 3, மத்தேயு 3 ஞாபகம் வரலாம். இப்போ நம்ம 3வது நிகழ்ச்சிக்கு போகிறோம். அதில் 18 வருஷமா கூனியா இருந்த ஒரு அம்மாவை கர்த்தர் குணமாக்கிறார். இது வியாதி மட்டும் இல்லை, வியாதி சுகமாகிறது மட்டும் இல்லை, இது ஒரு விடுதலை, அதாவது டெலிவரன்ஸ். விடுதலை ஆகிறாங்க, சுகமாகறாங்க, விடுதலையும் ஆகிறாங்க. இது அற்புதமாகவும் நடக்குது. ஒரு காய்ச்சல் அற்புதமாக சுகமாகிறதுக்கும் இந்த மாதிரி உடல் ஊனமாக அல்லது உடல் வித்தியாசமாக இருக்கிற குணமாகிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. அதுதான் சைன்ஸ் அண்ட் ஒண்டர்ஸ், அற்புத அடையாளம். அடையாளமாக அற்புதம் நடக்குது. ஆண்டவராய் இயேசு கைகளை வைத்த உடனே அந்த அம்மா நிமிர்ந்துடுறாங்க, அவங்க சரியாயிடுறாங்க. பலவீனத்திலேருந்து ஆண்டவர் விடுவிக்கிறார். சாத்தான் கட்டியிருக்கேன்னு ஆண்டவர் சொல்றார். அந்த சாத்தான் கட்டுகள் அவிழ்க்கப்பட்ட உடனே அவங்க விடுதலை அடைந்து சந்தோஷமா தேவனை மகிமைப்படுத்துறாங்க. இது 3வது பகுதி. அதுக்கப்புறம் தான் 2 காரியம் பார்க்குறோம். அங்க பாருங்க, ஒரு கடுகு விதை. சின்ன ஒரு படம் பார்க்குறீங்க, ஒரு மரம் மாதிரி. அதை நல்லா பார்க்குறீங்களா? என்ன தெரியுது பார்த்தீங்களா? 13 தெரியுதா? லூக்கா 13ல் கடுகு விதை பெரிய மரமான அந்த உவமை. அதுக்கு கீழே பாருங்க, 21வது வசனத்தில் 2வது வரியில் ஒரு ஸ்திரீ அங்கே 1 நிலைக்கலாம். எத்தனை படி மாவில்? 3 படி மாவு. அப்போ 1 3 சேர்த்து பார்த்தா அதான் 13 தெரியுது. இப்போ லூக்கா 13ல் என்னெல்லாம் இருக்குன்னு அப்படியே மனசுக்குள்ளே கொண்டுடலாம். என்னென்னா மனம் திரும்புதல், அப்புறம் அந்த அத்தி மரம், அப்புறம் அந்த கூனி. இப்போ அதை பாருங்க, அந்த படத்தை பாருங்க. அந்த அம்மா ஆண்டவர்கிட்ட வர்றாங்க, ஒன்றும் பேசலாம். ஆண்டவர் பார்த்து அவங்கள கூப்பிட்டு அவங்க மேலே தன்னுடைய கையில் வைக்கிறாரு. அவங்க குணமாகறாங்க, நிமிர்றாங்க, விடுதலை ஆகிறாங்க. அதை நம்ம மறக்கவே முடியாது. அந்த படத்தை பார்த்து இந்த 13 ஞாபகம் வந்துடும். அப்புறம் இந்த அடுத்த பகுதியில் கடுகு வித மரம் ஆறுது. அப்புறம் 3 படி மாவில் கொஞ்சம் புளித்த மாவை வைக்கிறாங்க. பைபிள் வாசிக்கும் போது பார்க்குறோம், என்ன பார்க்குறோம்? 4வது வசனத்தில் 18 பேரை கொண்டது. எப்போதுமே ஒரு எண்ணிக்கை எழுத்துல இருந்தால் அதை எண்ணில் பக்கத்தில் எழுதணும்னா அது நமக்கு மறக்காது. அது 4வது வசனம் பக்கத்தில் 18ன்னு எழுதிக்கலாம். அதை மாதிரி 11ஆம் வசனம் பக்கத்தில் 18ன்னு எழுதிக்கலாம். 16ஆம் வசனம் பக்கத்தில் 18 எழுதிக்கலாம். இப்போ 13 பார்த்தாலே நமக்கு 18 ஞாபகம் வரும். 13 யோசித்தாலே லூக்காவில் 18 பேர் இறந்து போனாங்க. 18 வருஷம் கட்டப்பட்டிருந்தவங்க விடுதலையானாங்க. அப்புறம் ஒரு நீண்ட பகுதி பார்த்தோம். அந்த பகுதி 23லேருந்து 30 வரைக்கும் ஒருவனுடைய கேள்விக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். அதில் கதவை பூட்டின பின்பு கடைசி பகுதியில் ஆண்டவர் ஏறுவது பற்றி கேட்ட உடனே அதுக்கு பதிலாக சொல்றார். இன்றைக்கு, நாளைக்கு, மறுநாளைக்கு நான் நடமாட வேண்டும். இந்த 32ஆம் வசனத்தை பாருங்க. இன்றைக்கும் நாளைக்கும் பிசாசுகளை துரத்தி வியாதிகளை சுஸ்தமாக்கி 3ஆம் நாளில் நிறைவடைவேன். எங்கேயும் அந்த 1 3 பார்க்கலாம். இப்ப இந்த 13ஆம் அதிகாரத்தில் உள்ள 6 10 முக்கியமான வார்த்தைகள், கேள்வி, இதை மனசுக்குள்ள நல்லா வச்சுக்கிட்டு நாள் முழுவதும் யோசிக்கணும். 13ஆம் அதிகாரத்தில் என்ன படித்தோம் காலையில் அப்படின்னு திருப்பி யோசிக்கிறது தான் தியானம். நம்முடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்கறது தான் தியானம். முதல்ல மனம் திரும்புதல், அப்புறம் கனி தருதல், விடுதலையாக்கப்படுதல், வளர்ச்சி. யார் ரட்சிக்கப்பட முடியும்? கடைசியில் என்ன சவாலாக இருந்தாலும் இயேசு நமக்காக மரிப்பதற்காக எருசலேம் சென்றதை பற்றி, எருசலேமின் ஒரு விழுந்து போன நிலை, தவறிப்போன நிலையை குறித்து எச்சரித்தாலும் மனதிற்கத்தோட எச்சரிக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த அதிகாரம் முழுவதையும் வாசிக்க கேட்போம். அதிகாரம் 13.
பிலாத்து சில கலிலேயருடைய இரத்தத்தை அவர்களுடைய பலிகளோட கலந்திருந்தான். அந்த வேளையிலே அங்கே இருந்தவர்களில் சிலர் அந்த செய்தியை அவருக்கு அறிவித்தார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அந்த கலிலேயருக்கு அப்படிப்பட்டவைகள் சம்பவித்ததினாலே மற்ற எல்லா கலிலேயரை பார்க்கிலும் அவர்கள் பாவிகளாய் இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ? அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் மனம் திரும்பாமற் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டுப்போவீர்கள். சீலோவாமிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றதே, எருசலேமில் குடியிருக்கிற மனுஷர் எல்லாரிலும் அவர்கள் குற்றவாளிகளாய் இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ? அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் மனம் திரும்பாமற் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டுப்போவீர்கள் என்றார். அப்பொழுது அவர் ஒரு உவமையையும் சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்திமரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்திமரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கடிக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எருப்போடுவேன். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணிக் கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியைக் கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். இயேசு அவளைக் கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். இயேசு ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்கினபடியால் ஜெப ஆலய தலைவன் கோபமடைந்து ஜனங்களை நோக்கி, வேலை செய்கிறதற்கு 6 நாள் உண்டே, அந்த நாட்களிலே நீங்கள் வந்து சொஸ்தமாக்கிக் கொள்ளுங்கள், ஓய்வு நாளிலே அப்படி செய்யலாகாது என்றான். கர்த்தர் அவனுக்கு பிரதியுத்தரமாக, மாயக்காரனே, உங்களில் எவனும் ஓய்வு நாளில் தன் எருதையாவது தன் கழுதையாவது தொழுவத்திலிருந்து அவிழ்த்துக் கொண்டு போய் அதற்கு தண்ணீர் காட்டுகிறதில்லையா? இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாக இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்துவிட வேண்டியதில்லையா என்றார். அவர் அப்படி சொன்னபோது அவரை விரோதித்திருந்த அனைவரும் வெட்கப்பட்டார்கள். ஜனங்கள் எல்லாரும் அவரால் செய்யப்பட்ட சகல மகிமையான செய்கைகளை குறித்தும் சந்தோஷப்பட்டார்கள். அவர் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யம் எதற்கொப்பாய் இருக்கிறது? அதை எதற்கு ஒப்பிடுவேன்? அது ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாய் இருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் தோட்டத்திலே போட்டான். அது வளர்ந்து பெரிய மரமாயிற்று. ஆகாயத்து பறவைகள் வந்து அதன் கிளைகளில் அடைந்தது என்றார். மேலும் அவர், தேவனுடைய ராஜ்யத்தை நான் எதற்கு ஒப்பிடுவேன்? அது புளித்த மாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவிலே அடக்கி வைத்தாள் என்றார். அவர் எருசலேமுக்கு பிரயாணமாய் போகும்போது பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் உபதேசம் பண்ணிக்கொண்டு போனார். அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, ரட்சிக்கப்படுகிறவர்கள் சில பேர் தானோ என்று கேட்டான். அதற்கு அவர், இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களாலே கூடாமற் போகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். வீட்டெஜமான் எழுந்து கதவை பூட்டின பின்பு நீங்கள் வெளியே நின்று, ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுக்கு திறக்க வேண்டும் என்று சொல்லி கதவை தட்டும்போது அவர் பிரதியுத்தரமாக, நீங்கள் எவ்விடத்தாரோ, உங்களை அறியேன் என்று உங்களுக்கு சொல்லுவார். அப்பொழுது நீங்கள், உம்முடைய சமூகத்தில் போஜனபானம் பண்ணினோமே, நீர் எங்கள் வீதிகளில் போதகம் பண்ணினீரே என்று சொல்வீர்கள். ஆனாலும் அவர், நீங்கள் எவ்விடத்தாரோ, உங்களை அறியேன், அக்கிரமக்காரராகிய நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுவார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் ஆபிரகாமையும் ஈசாக்கையும் யாக்கோபையும் சகல தீர்க்கதரிசிகளையும் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறவர்களாகவும் உங்களையோ புறம்பே தள்ளப்பட்டவர்களாகவும் காணும்போது
உங்களுக்கு அழுகையும் பற்கடிப்பும் அங்கே உண்டாயிருக்கும். கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து ஜனங்கள் வந்து தேவனுடைய ராஜ்யத்தில் பந்தியிருப்பார்கள். அப்பொழுது முந்தினோர் பிந்தினோர் ஆவார்கள், பிந்தினோர் முந்தினோர் ஆவார்கள் என்றார். அந்த நாளிலே சில பரிசேயர் அவரிடத்தில் வந்து, நீர் இவ்விடத்தை விட்டு போய்விடும், ஏரோது உம்மை கொலை செய்ய மனதாய் இருக்கிறான் என்றார்கள். அதற்கு அவர், நான் இன்றைக்கும் நாளைக்கும் பிசாசுகளை துரத்தி வியாதியுள்ளவர்களை சொஸ்தமாக்கி 3ஆம் நாளில் நிறைவடைவேன். இன்றைக்கும் நாளைக்கும் மறுநாளைக்கும் நான் நடமாட வேண்டும். எருசலேமுக்கு புறம்பே ஒரு தீர்க்கதரிசியும் மடிந்து போகிறதில்லை என்று நான் சொன்னதாக நீங்கள் போய் அந்த நரிக்கு சொல்லுங்கள். எருசலேமே, எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டிச் சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டிச் சேர்த்துக் கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமற் போயிற்று. இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் காலம் வருமளவும் என்னை காணாதிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். நீங்க குறிச்சுக்கங்க, குறிச்சதை பாருங்க. இதெல்லாம் யாருக்கா சொல்லிக் கொடுக்கலாமே. நீங்க சில குறிப்புல உங்க நண்பர்களுக்கு, உங்களுடைய ஜெபக்குழு அல்லது சபைக்கு வர்றவங்களுக்கு கொஞ்சம் பைபிளை பற்றி சொல்லலாம். ஆண்டவர் அறிஞ்சவங்களுக்கு, ஆண்டவர் அறியாதவங்களுக்கு மனம் திரும்புதல், ரட்சிக்கப்படுதல் அப்படின்னா என்னன்னு விளக்கி சொல்லலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க நான் இப்பொழுது ஜெபிக்கட்டுமா? அப்பா பிதாவே, இந்த வேளையிலும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற, இதிலிருந்து கற்றுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். வேத வசனங்களை பொக்கிஷமாக கருதி உள்ளத்திலே பத்திரப்படுத்தி பாவம் செய்யாதபடிக்கு காத்து கொள்ளத்தக்கதாக கவனமாயிருக்க உதவி செய்யும். லூக்கா 13ஆம் அதிகாரத்தில் நாங்கள் கவனித்த உண்மைகள், மனம் திரும்புதல், கனி தருதல், விடுதலையாக்கப்படுதல், வளர்ச்சி பெறுதல், அந்த சில பேராய் ரட்சிக்கப்பட்ட அந்த கூட்டத்தில் காணப்படுதல், ஆண்டவராய் இயேசுவை போல மனதுருக்கத்தோடு புறக்கணிக்கிறவர்களுக்காய் ஜெபித்தல் என்ற உண்மைகள் என்ற உள்ளத்திலே தங்கி இருக்கட்டும். இயேசு இரட்சகர் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே.